வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் பஞ்சாயத்து ஆணையர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற நபர். வாகனம் நிறுத்தும் இடத்தை டெண்டர் விடாமல் எம்எல்ஏ ஆதரவாளருக்கு வழங்குவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி பாஜக முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய உள்ளனர். மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தகவல். கடல் அலையில் சிக்கியவர்களை காப்பாற்ற சென்றவர் அலையில் சிக்கி பலி. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவருக்கு நேர்ந்த சோகம். இனி விரிவான செய்திகள். திருநள்ளாறு வாகனம் நிறுத்துமிடத்தில் கட்டணம் வசூலிப்பதை பொது ஏலம் விடாமல் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளருக்கு வழங்கியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது. இக்கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்வதால் அவர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டணம் வசூல் செய்வதற்கு ஒவ்வொரு முறையும் திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் ஏலம் விடப்படும். ஆனால் இந்த ஆண்டு அவ்வாறு செய்யாமல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவாவின் ஆதரவாளரான செந்தில் என்பவருக்கே நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநள்ளாற்றை சேர்ந்த முருகன் என்பவர் திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ளே சென்று பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொள்ள முயன்றுள்ளார். இத்தகவலை அறிந்து திருநள்ளாறு போலீசார் வந்து அவரை சமாதானப்படுத்தி பெட்ரோல் பாட்டிலை அவரிடமிருந்து பறித்தனர். இதனை அடுத்து கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் அருணாச்சலம் அவரிடம் பேச்சுவார்த்தையில் கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் வாகனத்திற்கான கட்டணம் வசூல் செய்யப்படும் எனவும் பொது ஏலம் விடப்படும் என உறுதியளிக்க போராட்டத்தை கைவிட்டார். இது குறித்து முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் நடத்தப்படும் ஏலம் முறையாக நடத்த வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை எனவும், ஆனால் இங்கு சட்டமன்ற உறுப்பினரும் அவரது பங்குதாரரும் மட்டுமே ஏலம் எடுக்க முடிகிறது எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். இது குறித்து எங்கு புகார் செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார். அதேபோல் தொகுதி மக்களின் பிரச்சினைக்காக எங்கும் செல்லாத சட்டமன்ற உறுப்பினர் தனது பங்குதாரருக்கு ஏலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 50 முறைக்கு மேல் ஆணையரை பார்த்து வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல மாவட்ட ஆட்சியர் விடுப்பில் இருக்கும்போது அவசரமாக ஏற்கனவே ஏலம் எடுத்த நபருக்கு ஏலத்தை நீட்டிப்பு செய்வதற்கான காரணம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு மக்களுக்கு நல்ல தீர்வுகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்கொலை பண்ணி போகிறோம். ஏழை விடணும் இல்லையா? அரசாங்கம் இல்லை, அரசாங்கம் வசூல் பண்ணணும் இல்லை, ஏழை விடணும். பார்ட்னர்ஷிப்பில் உள்ளவங்க ஏழை விட மாட்டான். ஏழை விட அரசாங்கம் சுற்றி கேட்கலாம். எவன் கூட கேட்குறாங்க? பொதுயாளம் ஏழைங்க பொதுயாளம் இல்லை. எவன் கூட கேட்குறாங்க? அவ்வளோ கொடுங்க. ஏழை விடுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏழை விடல. கேட்கறதுக்கு இன்னைக்கு விட மாட்டாங்க. இறச்சி டேட்டு அதுக்கு விட மாட்டாங்க. அதையும் கேட்டுக்கோங்க. போன வாரம் வரைக்கும் கேட்டுக்கோங்க. புதுச்சேரி தவளக்குப்பம் கடற்கரை கடல் அலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூர் ஸ்ரீராமபுரத்தை சேர்ந்தவர் வாசுதேவ் மகன் விக்னேஷ், அவரது தம்பி சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் 7 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவர்கள் நகர பகுதிகளில் உள்ள விடுதியில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் காலை தவளக்குப்பத்தை அடுத்த புதுக்குப்பம் கடற்கரைக்கு சென்றனர். அங்கு அவர்கள் மது குடித்துவிட்டு கடலில் குளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது அருகில் இருந்த ஒருவர் என்னை காப்பாற்றுங்கள் என அலறியுள்ளார். உடனே சஞ்சய், கோபி, கிஷோர் ஆகியோர் அவரை காப்பாற்ற சென்று நீரில் மூழ்கியவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்து பார்த்தபோது காப்பாற்ற சென்ற சஞ்சய் காணவில்லை. அப்போது கடலில் தூரத்தில் கையை தூக்கி காட்டியபடி உயிருக்கு போராடி தத்தளித்த சஞ்சயை மீட்க அங்கிருந்த உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் படகில் சென்று கடல் நீரில் மூழ்கிய அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி செய்தனர். அப்போது சுயநினைவின்றி இருந்த அவரை தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததால் இது குறித்து அவரது அண்ணன் விக்னேஷ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லி, எம் சாண்ட், பி சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 3 மடங்கு உயர்ந்ததை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமானம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஜல்லி வகைகள், எம் சாண்ட், பி சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் 60% விலை ஏற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் வெளியேற்றத்திற்கு கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஜல்லி விலையெல்லாம் ஏற்றிட்டான்னு சொல்லிட்டு இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. சரி, அது ஒரு முடிவுக்கு வரும்னு பார்த்தா முடிவுக்கு வரலைங்க. மறுபடியும் இந்த கட்டுநர் இந்த ஜல்லி விலை, இந்த பி சாண்டு, எம் சாண்டு இதெல்லாம் விலையேற்றதுனால இந்த கட்டுநர்கள், பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அதனால இந்த புது அரசு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருந்தால் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்குது. பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் கலெக்டர்கிட்ட பேசியோ இல்லை தமிழ்நாடு முதல்வர் அவர்கிட்ட பேசியோ இந்த ஜல்லி விலை, எம் சாண்டு, பி சாண்டு விலையெல்லாம் குறைக்குமாறு அவர் நாங்கள் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க. புதுச்சேரி பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று காரைக்காலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி பேட்டி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது பாஜகவின் கலாச்சாரம் என்றும் புதுச்சேரி மாநில பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் மட்டும்தான் விக்கெட் விழுமா, புதுச்சேரியிலும் ஒவ்வொரு விக்கெட்டாக வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பதில் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கை இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்று வைத்தியலிங்கம் எம்பி விமர்சனம் செய்தார். இது என்ன உலகம் அறிஞ்ச ரகசியம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விலைக்கு வாங்குறாங்கன்றதுல என்ன சந்தேகம் இருக்குது? இதுவே ஒரு உதாரணம். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க? போட்ட ஓட்டை செல்லாதுன்னு சொல்லி ஆக்கி அதை மாற்றி சேர்மனை மேயர் மாற்றி சொன்னாங்க இல்லையா? அதுவே ஒரு உதாரணம். சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அதை மாற்றினாங்க. இது பிஜேபியினுடைய கலாச்சாரம். இது யாரும் மாற்ற முடியாது. பிஜேபி என்ன செய்வாங்கன்றது நல்லா தெரியும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதில் யார் காங்கிரஸுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியல. பாஜக காங்கிரஸ் ஏன் வரக்கூடாதா என்ன? இன்னும் அதிசயமா கேட்குறேன். வாய்ப்பு இருக்கா? ஏன் இருக்கக்கூடாது? எல்லாம் நடக்கும். உலகத்தில் எது வேணாலும் நடக்கும். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் போட்டியிடும் என மாநில அமைப்பாளர் கணபதி அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் பணிகளை கட்சியினர் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த KP ராஜேஸ்வரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கவுண்டம்பாளையத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா இன்று பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் பாண்டியன் நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் 18,40,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, வில்லியனூர் சக்தி வீதி, சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் 20,18,000 மதிப்பில் தார் சாலைகள், சிவகணபதி நகர் பகுதிக்கு உட்பட்ட கண்ணையன் வீதி, ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் 20,80,000 மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, ரூபாய் 15,39,000 மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் ரூபாய் 80,84,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழிலரசன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளைநிலை பொறியாளர் சத்தியநாராயணன் மற்றும் பாண்டியன் நகர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக 2வது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் 2024ற்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரியா கலைக்கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக 2வது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் 2024ற்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரியா கலைக்கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. போட்டிகள் சங்க தலைவர் கியோஷி, திருநாவுக்கரசு, ரென்ஷி, பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது. போட்டிகளை சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் மற்றும் துணை சேர்மன் விநாயகமூர்த்தி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இப்போட்டியில் புதுவை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலுமிருந்தும் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வரும் மே மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய கராத்தே போட்டிகள் 2024ற்கான தேர்வு நடைபெற்றது. போட்டிகளில் சங்க நிர்வாகிகள் சென்ஷாய் பழனி, சென்ஷாய் சத்யசீலன், சென்ஷாய் எழில் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள், நடுவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க தலைவர் மற்றும் செயலாளர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் ரென்ஷி சங்கர் நன்றி கூறினார். இந்திய கடலோர காவல் படையில் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதியதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதியதாக அமையவுள்ள கடலோர காவல் படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் பஞ்சாயத்து ஆணையர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற நபர், வாகனம் நிறுத்தும் இடத்தை டெண்டர் விடாமல் எம்எல்ஏ ஆதரவாளருக்கு வழங்குவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி பாஜக முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய உள்ளனர். மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தகவல். கடல் அலையில் சிக்கியவர்களை காப்பாற்ற சென்றவர் அலையில் சிக்கி பலி. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவருக்கு நேர்ந்த சோகம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.